இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அப்போ நமக்கு இங்க அல்கீன் இருக்கு. ஸோ இந்த மார்கோனிகா ரூல் படி, ஸோ இந்த அல்கீன்ல இருக்கிற கார்பன்ல ஸோ எந்த கார்பன்ல வந்து அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ, அங்க வந்து H+ வந்து அடிஷன் ஆகும். ஸோ இதுதான் மார்கோனிகா ரூல். அப்போ நமக்கு இந்த கார்பன்ல தான் இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா, அந்த பக்கம் தான் H+ அடிஷன் ஆகும். அப்போ நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கார்போகேட்டையான். இப்போ நமக்கு தெரியும் கார்போகேட்டையான் வந்து ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Br- வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ இப்படி டாப்லையும் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ பாட்டம். இப்போ 2 விதமான அட்டாக் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். இப்படி ஒரு அட்டாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ஒன் மோர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்ல இருக்கு. இது டிரான்ஸ்ல இருக்கு. அப்போ 2 புரோமினுமே சிஸ்ல இருக்கு, சேம்ல இருக்கு. ஸோ இங்க வந்து டிரான்ஸ்ல இருக்கு. அப்போ சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிறத டயஸ்டீரியோமர். ஸோ டயஸ்டீரியோ ஐசோமர். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டீரியோ ஐசோமர் தான். இல்ல அப்படியே நீங்க ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னாலுமே, ஸோ இல்ல ஆர் இந்த மாதிரி வந்தாலோ, இல்ல எஸ்ஆர் ஸோ இப்படி வந்தாலும் அதுவும் டயஸ்டீரியோமர் தான். இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டீரியோ ஐசோமர் தான். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்என்சிஎமர் கொடுத்துருக்கீங்க.